ஓகே ஓகே டன். வாங்க 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 வாங்க. ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், லைக் த பெல் பட்டன். சண்டே சொத்தவளை பீச், கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச்சில் 6:30 PM ஃப்ரீ ஃபிளிப் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கிளாஸில் பேக் ஃபிளிப் வந்து போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் அடிச்சுக்கிறா அப்படின்னா, விஜய் அடிச்சிட்டான். 5 வாரமா ஆச்சா. இதோட நாங்கள் 6வது வாரம். இது 6வது வாரம் வந்து நாம ஃபிளிப் கிளாஸை வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிளிப்பை வந்து சக்சஸ் செய்து உள்ளனர். மற்றவங்க பழகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை இன்று காண்போம். Come on, ready, go. வணக்கம். அம்மா கீழே விழாம காப்பாத்துமா, அடிவிடாம காப்பாத்துமா. கீழே விழுந்தாலும் அடிவிடாம காப்பாத்துமான்னு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு பூமி தாயை தொட்டு வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரெடி? இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா, சுசீந்திரம் காவல் ஆய்வாளர் என்னுடைய அருமை தம்பி அனுஜனும் வந்திருக்கிறாப்புல. அவருக்கும் ஃபிளிப்பு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு நேஷனல் அத்லெட்டு. இன்னைக்கும் போலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த அத்லெட் இதை வந்து விடாமல் இன்னும் அதில் என்னென்ன நம்மளை மெருகேற்றலான்னே இருக்கிறாப்புல. அந்த வகையில் பெரிய சந்தோஷம். இப்படி இந்த ரொட்டேஷனில் வந்து நிற்கும். ஓகேவா? ரெடி? அவ்வளோதான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் ரொட்டேஷன். இப்படி ரொட்டேட் பண்ணி இங்கே வரட்டு கை மறுபடியும் இப்படி சுற்றி. இப்போ நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெடி? போலாமா? ஓகே. பண்ற விதத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் கமான் பார்த்துக்கோ. எப்போ நம்ம பிடிச்சி தான் பண்ண போகிறோம். ஆனால் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஜம்ப் கொடுக்க போகிறோம். ஜம்ப்பு மேலே கை வரும்போது முகம் நேராக வானத்தை பார்க்கணும். இதுதான் நம்ம ரொட்டேஷன் ஆக போகிற விஷயம். இதுதான் நம்ம ரொட்டேஷன் ஆகும். ஓகே. 1, ஜம்ப் கொடுக்கும்போது தலை மேலே நேராக பார்த்துடணும். இது ஞாபகத்தில் இருக்கணும். 1, இது மொதல் விஷயம். 2வது விஷயம், மேலே போனதுக்கு பிறகு முட்டியை பிடிக்கணும். இது 2வது விஷயம். முட்டியை பிடிச்சா நம்ம நேராக போகிறோம் அப்படின்னா பந்து இப்படி ரொட்டேஷன் ஆகாது. நேரான விஷயம் ரொட்டேஷன் ஆகாது. அதை அப்படி மடக்கிட்டோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஆகும். அந்த மடக்கிறதுக்கு கொடுக்குற சிக்னல் தான் என்னது? கையை வச்சு முட்டியை பிடிக்கணும்னு. கையை வச்சு முட்டியை பிடிக்கணுங்கிற போதே முட்டியை நம்ம மடக்குவோம். ஓகே. 2வது விஷயம். 3வது விஷயம், லேண்ட் பண்ணுறது எப்படியும் முட்டியை பிடிச்சா லேண்ட் ஆயிரும். அதுவே லேண்ட் ஆயிரும். ஆனால் நாம செய்ய வேண்டியது நேராக பார்க்கணும். லேண்ட் ஆகும்போது நேராக பார்க்கணும்னு நினச்சோம்னா நின்றுவோம். இல்லைன்னா லேண்ட் ஆனாலும் நம்ம கீழே தான் விடுவோம். நேராக பார்த்தா லேண்ட் ஆகிட்டு இப்படி நிற்போம். நேராக பார்க்கலன்னா இப்படி போவோம். அதுதான் விஷயம். ஓகே ஓகே டன். போலாமா? இன்னும் 1, முட்டியை தொட்டோம்னா லேண்டு பர்ஃபெக்டா விழுந்துடும். ஞாபகம் இருக்கா? போன தடவை அடிச்சது நின்று ஞாபகம் இருக்கா? ஓகே டன். அதே மாதிரி ஃபுல் பவர் கொடு, நில்லு. அவ்வளவுதான். நேரா பாரு, முட்டியை பிடி. கமான் கமான். ஓகே சூப்பர் சூப்பர். கைக்குள்ள தான் இருக்குது. இன்னொரு டைம் அடி. கமான். ஓகே. ஜம்ப் ஃபுல் கொடு. ஓகே. தெரிஞ்சா வித்தியாசம்? நீ ஜம்பிங்க கம்மியா கொடுத்த. ஜம்ப்னா எப்படி கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம சும்மா ஒரு ஜம்ப் பண்ணணும்னு நினைச்சு ஜம்ப் பண்ணா ஃபிளிப் வராது. ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தா எப்படி கொடுப்போம்? அப்படி கொடுப்போம்ல, அந்த மாதிரி அப்படி கொடுத்தோம்னா ஜம்ப் வந்துடும். நம்ம இப்படி சும்மா ஜம்ப் பண்ணோம்னா அது தாழ்ந்து தான் போகும். ஜம்பை ஃபுல்லா கொடுக்கணும். ஃபுல்லா ஒரு ஃபுல்லா அப்படி கொடுத்தோம்னா, அந்த எக்கி கொடுக்குறோம்ல, அப்படி கொடுக்குறோம்ல, அப்படி கொடுக்கணும். அதிகமான ட்ரை. அப்போ எவ்வளவுக்கு நீ ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து கொடுக்குறியோ அவ்வளவுக்கு நீ பாதுகாப்பு. எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கமோ அவ்வளவுக்கு நமக்கு லேண்டிங்க்கு பிளஸ். கொஞ்சம் அசால்ட்டா அடிச்சா கூட கீழே தான் விடுவோம். ஓகேவா? அப்போ நம்மளுடைய ஃபுல் ஃபோர்ஸ் இதுக்கு தேவை. ஓகே. தேசிகான் ஒரு கிளாப். கமான். நெக்ஸ்ட். ஓகே ஓகே டன். அடி ஃபுல் பவர் கொடு. ஓ
மிரட்டினா தான் அடிக்கிறாங்கப்பா. பயம். ஓகே, இப்போ என்ன பண்ணா தெரியுதா? ஓகே, தட் சேம் ஃபுல் பவர். ஓகே ஓகே, டன், ரெடி. ஆசம்டா. என்ன ஜம்பிங்லாம் இருக்கா? லைட் வெயிட் அதியா அதுல போன போடு. மாதிரி வேண்டாம், அது என்ன வேண்டாம். ஓகே சூப்பர், முட்டியபடி. அவ்வளவுதான், ஃபுல் ஜம்ப் கொடுக்கணும், முட்டியை பிடிக்கணும். கமான், அவனுக்கு அடிக்கிறான்னு Full jump. ஃபாலோவர்ஸ்க்கு அவன் அடிச்சே ஆவான். முட்டியபடி. அவ்வளவுதான், சூப்பர் சூப்பர். 6K நீ ஒர்த் தான்டே. டாக்ஸி கிட் அப்படின்னு இவனுடைய ஆக்சுவலா ஒரு விஷயம் முதல்ல சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியரா இருக்கா பாரு? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஓகே டன். அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல வந்து செலிபிரிட்டி ஆக வேண்டிய பசங்க நம்ம இதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா திறமையோட இருக்கவங்க மேலே வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் கூட. என்கிட்ட அந்த திறமையான பசங்க இருக்காங்களா, திறமையான சகோதரர்கள் இருக்காங்க. அப்படி யார் இருந்தாலும் அவங்கள நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். அந்த வகையில் டாக்ஸி கிட்டு, சூர்யா, அனுஜன், இதெல்லாம் ஈக்குவல் திறமை உள்ள சகோதரர்கள். இவங்கள இன்ஸ்டா, யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, போகும்போது சொல்கிறேன், யார் யாருக்கு பேர் சொல்கிறேன், யார் இவங்க என்னதான் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே போய் அவங்க பேஜில் செக் பண்ணுங்க. ரெடி, போகலாம். நம்பி சொல்லியிருக்கேன், ஏதாவது கோழி மாதிரி பண்ணி வச்சிடாத, சரியா? ரெடி, அப். சூப்பர்.